நெக்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கும்பத்தில் 4 கிரகங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீனத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்றார். இந்த 5 கிரகங்களும் கண்டிப்பாக 12 ராசிகளோட வாழ்க்கையிலையும் ஒரு விதமான இம்பேக்டை ஏற்படுத்த தான் போகுது. நிறைய ராசிகளுக்கு நல்ல இம்பேக்ட் அப்படின்றத ஏற்படுத்த தான் போகுது. அம்மா நல்ல இம்பேக்ட்னா எப்படிம்மா, நாங்கள் பெரிய ஆள் ஆகிடுவோமா, சட்டுன்னு பெரிய ஆள் ஆகிடுவோமா அப்படின்னு கேட்டால், அப்படி அந்த அளவுக்கு நம்ம சினிமாலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, ஒரே பாட்டில் பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு இவ்வளோ நல்ல இம்பேக்ட், ஒரு சிலருக்கு இவ்வளோ நல்ல இம்பேக்ட், ஒரு சிலருக்கு இவ்வளோ நல்ல இம்பேக்ட் கண்டிப்பாக வரதான் போகுது. உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நல்ல இம்பேக்ட் வரப்போகுது. நல்ல இம்பேக்ட் வருது அப்படின்னாலும் சில விஷயங்களில் நம்ம உஷாராக இருக்கணும். அந்த நல்லதை முழுசும் அனுபவிக்கிறதுக்கு அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் உஷாராக இருக்கணும். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்களுக்கான பலனை பார்த்துடலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானம். நம்மளோட இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய பாவம், நம்மளோட அக்கம் பக்கத்து வீட்டாரோட நம்மளோட உறவு முறைகளை குறிக்கக்கூடிய பாவம், சின்ன சின்ன டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் குறிக்கக்கூடிய பாவம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் அறிவாற்றலையும் எழுத்தாற்றலையும் குறிக்கக்கூடிய பாவம். இங்கே 4 கிரகங்கள். முதல்ல வந்து பாருங்கள், ராகு பகவான் அமர்ந்திருக்கார். ராகு பகவான் 3ஆம் பாவத்தில். தம்பினால் ஒரு ஆதாயம், தம்பியை வெளிநாட்டு அனுப்புறதுக்கான ஒரு பிராப்தம், தம்பி தங்கச்சியை வெளிநாடு அனுப்புறதுக்கான ஒரு பிராப்தம். அதே மாதிரி பாருங்கள், தம்பி தங்கச்சி ரொம்ப இளம் வயசாக வெளிநாட்டுக்கு அமைச்சு படிக்க வைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம். அவங்க வெளிநாட்டுக்கு ஆல்ரெடி போயிட்டாங்க, அங்கேருந்து எனக்கு வருமானம் கொடுக்குறாங்க, எனக்கு காசு கொடுக்குறாங்க, அது மூலிமா நான் சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்நிய நாட்டு கரன்சிஸை அவங்க கையாளுறாங்க, அவங்க எனக்கு ஃபாரின் கரன்சிஸ் எனக்கு அனுப்புகிறாங்க, நான் இங்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன், என்னோடய பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்ற அமைப்பு. இது ராகு கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய தைரியமும் தன்னம்பிக்கை வேறு லெவலில் இருக்குது. சரி, இதெல்லாம் ஓகே. நான் எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாருக்கிட்டையும் கொடுத்து உறவாடுறேன். என் தம்பி என் சாக்லேட்ஸ்லாம் அனுப்புகிறான், நான் எதிர் வீட்டுக்கெலாம் போய்ட்டு, அப்பா என் தம்பி சாக்லேட் அனுப்பிச்சப்பா இந்தாங்கப்பா அப்படின்னு கொடுத்து அவங்க கூட நட்பு முறை வச்சுருக்கேன். வீட்டில் பிரியாணி செய்கிறங்கப்பா, எங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சாங்க இந்தாங்கப்பா அப்படின்னு கொடுத்து நட்பு முறை வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு அமைப்பு. மைனஸ் ஏதாவது இருக்கா? என் தம்பி இருக்கான் அப்படின்னா, நான் ஒரு பெரிய ஸ்தாபனம் வச்சுட்டுருக்கேன், அந்த மொத்த ஸ்தாபனத்தையும் என் தம்பியை நம்பியே ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னும் போது முழுசும் நம்புறது அப்படின்றத விட உங்களோட பார்வை அவங்க மேலே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், அவங்களே வந்து இளம் வயசு தொழில் செய்ய தெரியாமல் அந்த தொழிலை வந்து பார்த்திங்கன்னா கெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இல்லை சூப்பராக செஞ்சு அதில் வரக்கூடிய லாபத்தை தவறாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இல்லை சூப்பராக செஞ்சு அந்த லாபத்தை அவங்க எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ ரொம்ப சிம்பிள், உறவு கெடக்கூடாது அப்படின்னா அவங்க மேலே உங்கள் பார்வை அப்படின்றது இருக்கணும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3ஆம் பாவத்தில் சூரியன். என்னுடைய பேசக்கூடிய திறமையும், என்னோட எழுத்தாற்றலும், என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும், பிளான் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்குது. அதனால் நான் எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணிட்டேன். இது மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து பாருங்கள் மீனத்துக்கு போகிறார் கும்பத்துலேருந்து. அப்போ சுகஸ்தான சூரியன். எனக்கு ரொம்ப நாளாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன்ப்பா, எனக்கு ரிசல்ட்டே ஃபேவராக வர மாட்டேங்குது, 1 மார்க்கில் போயிடுது. இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு வந்து பாருங்கள் போஸ்டிங்கே போட மாட்டேன்றாங்க. போஸ்டிங் போடுவாங்க, நான் ரொம்ப நாளாக குமாஸ்தாவே இருக்கேன்ப்பா, எனக்கு இன்க்ரிமெண்ட்டே வர மாட்டேங்குது, எனக்கு ப்ரொமோஷனே வர மாட்டேங்குது, ப்ரொமோஷன் அப்படின்றது வரும். அதே மாதிரி பாருங்கள், அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். ஆல்ரெடி நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் தாங்க வேலை செய்கிறேன், உங்களோட உயர் அதிகாரிகள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ப்ரைவேட் கன்சர்னில் வேலை செய்கிறாங்க, எங்களோட ஹையர் அஃபிஷியல் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து எங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. புரியுதுங்களா? அவங்களுக்குள்ளே ஈகோ பார்க்குறதே இல்லை அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் செவ்வாய். என்னோடய தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்கும். தம்பி தங்கச்சி எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நான் ஒரு சொத்து வாங்குறதுக்கு, நான் ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நினச்சேன், என் தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ணார், நான் வந்து ஃப்ளாட் வாங்கினேன். ஏன்னா அவர் வெளிநாட்டில் இருக்கார், ஹெல்ப் பண்ணார். ஒரு காலத்தில் நான் அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணேன், அதனால் இப்போ ஹெல்ப் பண்ணார், நான் ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே தம்பிக்கிட்ட எனக்கு கோவம் வரும்போது நான் கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன், சில வார்த்தைகள் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. வார்த்தைகளை விடாதீங்க. உறவுகள் வேணும் அப்படின்னா விட்டு கொடுங்க, உறவுகள் வேணாம் அப்படின்னா உங்களோட இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் பேசலாம். ஆனால் பொதுவாகவே பிளட் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின் போது விட்டு கொடுக்கணும் தானே, ஏன்னா பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். எதுவாக இருந்தாலும் நம்ம தம்பி இல்லையா அப்படின்ற மாதிரி விட்டு கொடுங்க. கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். சொத்து தகராறு ஏதாவதுனா கூட சுமூகமாக வந்து பார்த்திங்கன்னா தம்பி தங்கச்சி கூடலாம் சொத்து தகராறு வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. சுமூகமாக அதை முடிச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி பாருங்கள், 3ஆம் பாவத்தில் புதன். என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் எழுத்தாற்றலும் தெளிவான புத்திசாலித்தனமும் மேலோங்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பேசியே சமாளிச்சிடுவேன். இந்த சாதுரியத்தை புதன் கொடுத்துருவான். சென்ஸ் ஆஃப் ஹியூமரஸ் புதன் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே ப்ளஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் சுக்கிரன் வந்து பாருங்கள் மீனத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 4ஆம் பாவம்.
4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தால் கூட நாங்கள் தனுசாச்சேம்மா, நாங்கள் குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸில் எங்களுக்கு சுக்கிரன் நல்லது செய்வாரா அப்படின்னு ஆப்வியஸ்லி நல்லது தான் செய்வார். ஏன்னா எந்த பாவத்தில் உட்காந்துட்டு இருக்காங்களோ அந்த பாவத்துக்கான வேலையை அவங்க செய்யணும். அப்போ சுகஸ்தான சுக்கிரன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு சுக்கிரனே கேரண்டிங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கம்ஃபர்ட் வரும். ஒன்று சாப்பாட்டுக்காக ரொம்ப பிரச்சனையில் இருக்கீங்களா, ஆல்ரெடி நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருந்தோமா, இப்போ இங்கே வேலை செய்கிற இடத்துல எங்களுக்கு சாப்பாடே சரியாக இல்லை, நல்ல சாப்பாடு கிடச்சிடும். நல்ல வேலை கிடைக்காம தடுமாறுறோம்மா, நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது, எங்களோட எஃபிகசி இருக்குது, சூப்பராக வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு திறமை இருக்குது, ஆனால் எங்கள் திறமைக்கேற்ற வருமானம், திறமைக்கேற்ற ஒரு வேலைன்றது கிடைக்கல. நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும். பெண்களால் ஆதாயம், பெண்களால் ஒரு கம்ஃபர்ட், பெண்களால் பார்த்திங்கன்னா நம்மளோட கம்ஃபர்ட் அதிகமாகுது. அதுக்கும் மேலே அம்மா ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நிறைய ஆஸ்பெக்டில் பாருங்கள், அம்மா காசு கொடுத்து நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னு, இந்த தம்பி என்னோட காசு என்னோட பங்கு வச்சுக்கோ, நீ ஒரு வீடு அழகாக வாங்கிக்கோ, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, ஒரு கார் வாங்கிக்கோ, எதுக்கு நீ 2 வீலரில் போயிட்டு இருக்க, இப்படி அம்மானோட சப்போர்ட்டு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லி இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன் 50% இது சாலிடாக நடந்தே தீரும். உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்கள், தசநாதன் என்ன தசை நடக்குது, தசநாதன் சுய ஜாதகத்தில் என்ன பாவத்தில் அமர்ந்திருக்கான். சுய ஜாதகத்துக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மேஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன தசை நடக்குது, அந்த தசநாதன் உங்களுக்கு எத்தனாம் பாவத்தினோட அதிபதியாக வரான். வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா, நட்சத்திர சாரம் வாங்கினவன் நல்லா இருக்கானா, அதே மாதிரி சுபனோட பார்வை இருக்கா, அசுபனோட பார்வை இருக்கா, இது அத்தனையும் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கடைசி தசநாதன் நல்லா இருக்கான் அப்படின்னா இந்த பலன் 100% உங்களுக்கு நடக்கும். தசநாதன் ஆவரேஜாக இருக்காங்க, 50% நடக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் நாங்கள் இருக்கோமா, வீடு கட்டலான் இருக்கோம், பிள்ளைங்களுக்கு ரொம்ப வயசாச்சு, திருமணம் கைகூடி வரவே இல்லை, திருமணம் நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலான்னு பிளான் பண்ணுறோம், போகலாமா வேணாமா, ஆல்ரெடி ஒரு முறை போயிட்டு திரும்பி வந்துட்டோம், அங்கே எங்களால் வேலை செய்ய முடியல, வீடு கட்டுறதுக்கான வழியும் வாய்ப்பும் இருக்கா, எத்தனையோ முறை வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணோம், அது நடக்கிறதுக்கான எந்தவித அறிகுறியும் தெரியல. இப்படி பல விஷயங்கள், பல கேள்விகள் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி உங்களோட பல கேள்விகளுக்கு தீர்வு எது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும், ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க, என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.